மதுரை மாவட்டம் வாடிப்பட்டி வட்டம் கச்சைகட்டி கிராமத்திற்கு மேல் பகுதியில் இருக்கின்ற வகுத்து மலை பகுதியில் வந்து இப்போ பழனியாண்டி அப்படின்ற ஒரு விவசாயி வந்து கிட்டத்தட்ட ரொம்ப காலமாக வந்து விவசாயத்தை தான் நம்பி இருக்கிறாரு. இப்போ இவருங்க வந்து இந்த பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா இவரோட தோப்பை சுற்றி 4 புறமும் வந்து கல்குவாரிக்காரங்க ஆக்கிரமித்து கல்லுடைக்கிற வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரியாக பார்க்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா, விவசாய நிலம் வந்து முற்றிலும் சேதமடையுது. அங்கே வெடிக்கிற வெடி, அங்கே இது எல்லாமே வந்து எல்லாம் ஐயாவுக்கு வந்து பாதிக்குது. இங்கே பாருங்கள், இவர் எவ்வளோ இயற்கையான சூழலில் கோழி, நாய், இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஆடு, இப்படி வந்து இயற்கையான சூழலில் வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு. அவரோட வயசுக்கு இன்னும் எங்கே போவார்? 75 வயசு ஆயிடுச்சு ஐயாவுக்கு. இன்னும் விவசாயம் பண்ணி மக்களுக்கு வந்து காய்கறிகளை கொடுக்கணும் அப்படின்றத அவர் நோக்கமாக வச்சுருக்கிறாரு. அப்படி இருக்க இயற்கை சூழலை பார்த்திங்கன்னா, இப்போ புதுசாக வரக்கூடிய ராமமூர்த்தி கல்குவாரி, அந்த கல்குவாரி கூட இவரோட தோட்டத்துக்கும் அவங்க அனுமதி கேட்டதுக்கும் ஒரு 5 அடி கூட டிஃப்ரெண்ட் இல்லை. 5 அடி தான் இடைவெளி இருக்குது. அந்த 5 அடியில் வந்து இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா இவர் எப்படி விவசாயம் பண்ணுவார்? இங்கே அதாவது கச்சைகட்டியில் உள்ள கிராம நிர்வாக அலுவலர் ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காரு. கருத்து கேட்பு கூட்டத்தில் அந்த ஒரு புத்தகத்தில் வந்து அவரே கையெழுத்திட்டு கொடுத்துருக்காரு. என்ன கொடுத்துருக்காரு பார்த்திங்கன்னா, இந்த வரக்கூடிய கல்குவாரி பகுதியில் வந்து எந்த ஒரு விவசாய நிலமும் இல்லை, நீரோடைகளும் இல்லை, மின்வேலிகளும் இல்லை, அதேமாதிரி தாழ்வு மின்னழுத்த கோபுரம், இந்த மாதிரியெல்லாம் எந்த ஒரு இதுவும் இல்லை. இது வந்து விவசாயம் செய்ய முடியாத ஒரு பூமி அப்படின்னு சொல்லி சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காரு. அப்போ இங்கே இருக்கிற ஐயாவை வந்து இவங்கள்லாம் அந்த ஆவணத்தில் மறைச்சிட்டாங்க. இப்படி வந்து கிராம நிர்வாக அலுவலர் வந்து எதற்காக இப்படி வந்து பொய்யான ஒரு ஆவணத்தை கொடுத்து எங்கள் கிராமத்தை அழித்தது போதும். இவ்வளோ ஒரு கிட்டத்தட்ட 100-150 மரம், 200 மரத்துக்கு மேலே தென்னை மரம் இருக்குது. மாமரம் வந்து 50 மரம் இருக்குது. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா கொய்யா மரம் இருக்குது. அதேமாரி அதாவது நிறையா வந்து விவசாய பொருட்களும் விவசாய பயிர்களும் பயிரிடக்கூடிய பகுதியில் இருக்குது. ஆனால் இது விவசாயத்துக்கு தகுதியற்ற நிலம், இது கல்குவாரிக்கு தான் தகுதியான நிலம்னு அவரே சர்டிஃபிகேட் கொடுக்குறாரு. இப்படி பொய்யான சர்டிஃபிகேட்டை கொடுத்து தான் இந்த ஊரே பாழாக போயிடுச்சு. இந்த மாதிரியான கிராம நிர்வாக அலுவலர் வந்து நம்ம ஊர்லேயே இருக்கவே கூடாது. எதற்காக இப்படி பொய்யான ஆவணம் யாருக்காக கொடுக்குறாரு? இங்கே இருக்கிற அதாவது விவசாயிகளை வந்து நம்ம பார்த்துக்கிட்டா தாங்க நம்ம அடுத்த ஜென்ரேஷன் வந்து நம்ம காய்கறிகளை சாப்பிட முடியும். ரொம்ப மோசமான நிலைமையை தள்ளிடும். பொய்யான ஆவணம் கொடுத்த விஓவும் சரி, வட்டாட்சியரும் சரி, இவங்கெல்லாம் வந்து இடைநிறுத்தம் பண்ணி வேறு ஊருக்கு தூக்கி போட்டணும். பயிர்கள் பூராமே அழிச்சிட்டாங்க. இப்போ நீங்கள் வந்து என்னென்ன பயிருங்க போட்டீங்க? இங்கே நான் வந்து பல்லாரி நட்டேன், சின்ன காய் நட்டேன், கத்திரிக்காய் நட்டேன், தக்காளி நட்டேன், வெண்டைக்காய் நட்டேன், எல்லா காய்கறிகளும் என் இதில் போட்டேன், வாழை போட்டேன். இப்போ ஏன் உங்களால் அந்த விவசாயம் செய்ய முடியலனாக்கா அந்த வெடி மருந்துகள் வந்து வேகத்தில் அடித்து இப்போ தென்னை மரமும் காய்க்க மாட்டேங்குது. மாமரமும் பங்குனி சித்தையில் வந்து பாருங்க வெளியேறி தான் இருக்குது மரங்க பூரா. அந்த நிலைமையில நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். யாருமே அதை கண்டுக்கிறாங்க. நானும் கலெக்டர் கொடுத்தேன், சிஎம் கொடுத்தேன், எல்லாத்தையும் கொடுத்தேன். இப்போ போலீஸில் கம்பியில் வந்து கல் போட்டு வெடி அடித்து வந்து ஓடு உடையுது, நான் பக்கத்தில் படுத்து கிடக்கிறேன். இந்த அது கூட போட்டோ அடித்து வச்சிருக்கேன் பாருங்க. ஆனால் யார் எந்த அதிகாரியுமே அதை கண்டுக்கிறாங்கல்ல, போலீஸும் நடவடிக்கை எடுக்கிறாங்கல்ல. நான் ரொம்ப கஷ்டத்தில் வாழ்ந்துருக்கேன். எனக்கு எந்த நேரம் ஆபத்துங்களே சொல்ல முடியாது. அந்த நிலைமையில நான் இருக்கேன். உங்கள் பேருங்க ஐயா? என் பேர் பழனியாண்டி. சரிங்க, சரி. சம்மந்தப்பட்ட துறைக்கு நம்ம அனுப்புவோங்க ஐயா.